வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் இன் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக ஆன்டிபயோட்டிக்ஸ், ஓகேவா, ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பெவரேஜஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நம்ம மைக்ரோப்ஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ மைக்ரோப்ஸும் ஒரு பெரும் பங்காற்றுது இண்டஸ்ட்ரீஸில். ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸும் நம்ம ஹியூமன் லைஃப்பில் இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். So microbes in industrious products. Microbes are used to synthesize a number of products valuable to the human beings. So human beings-க்கு தேவையான நிறைய products microbes-ல இருந்து எடுக்கிறாங்க. So products like என்னென்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம். beverages, அதாவது கூல் ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ், அந்த பென்சிலின் அந்த மாதிரி எல்லாம் வந்து பெனிசிலியம் நொட்டேட்டம் என்ற ஃபங்கையிலேருந்து எடுக்கிறாங்க. ஆர்கானிக் ஆசிட், வினிகர் இதெல்லாம் கூட ஆல்கேலேருந்து எடுக்கிறாங்க. அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், பயோஃபியூல், சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ், ஸ்பைருலினா, அப்புறம் சம் ஆஃப் த ஃபங்கை பாக்டீரியாலேருந்து எடுக்கிறாங்க. என்சைம்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், வாசின்ஸ், ஃபார்மசிட்டிக்கல் ட்ரக்ஸ், இது எல்லாத்தையுமே மைக்ரோப்ஸில் இருந்து இண்டஸ்ட்ரீஸில் த்ரூ இண்டஸ்ட்ரீஸில் மைக்ரோப்ஸை வச்சு எடுத்துகிட்ருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. Production on a large scale require growing microbes in very large vessel called fermenter. இப்போ நம்மளுக்கு இது எல்லாமே மேலே சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரெவரேஜஸ் அதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும், லார்ஜ் ஸ்கேலில் தேவைப்படும். ஸோ அதுக்காக நிறைய மைக்ரோப்ஸை வளர்க்கணும். அந்த மைக்ரோப்ஸை வளர்க்குற கண்டெய்னருக்கு பேர் வந்து ஃபெர்மெண்டர், அந்த வெசிலுக்கு பேர் வந்து ஃபெர்மெண்டர். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெசில், அந்த வெசில் மேலே மூடி போட்டிருக்கு. ஸோ மூடி போட்டிருக்கு. இதுக்குள்ளே வந்து ஒரு கல்ச்சர் மீடியமும் இருக்குது. ஏன்னா அந்த கல்ச்சரில் என்ன வளரும், இந்த மைக்ரோப்ஸ் வளர்றது. ஸோ ஆக்சிஜன் சென்சார் கொடுத்துருக்கோம், சாம்பிளிங் பாயிண்ட் இருக்குது, கம்ப்ரெஸிங் ஏரு, அந்த ஏரேஷன் கொடுக்கறதுக்கான அந்த ஏரேஷன் கொடுத்து ஸ்டெரைல் ஏரை கொடுக்கறதுக்கு, அப்புறம் கூலிங் ஜாக்கெட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெயின், வெளியில் போகிறதுக்கு தேவையான பைப்லைன்ஸும் இங்கே இருக்குது. வெளியில் போகிறதுக்கான வாட்டர், அதாவது வேஸ்ட் வெளியில் போகிறதுக்கும் பைப்லைன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பயோ ஃபெர்மெண்டர். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். A fermenter is a closed vessel with adequate arrangement of aeration. ஸோ க்ளோஸ் ஆகிதானே இருக்குது. ஸோ அதனால் adequate aerationனா நிறைய காற்றோட்டம் கொடுத்துருக்காங்க. அஜிடேஷன், ஸோ அஜிடேஷன் இந்த இடத்துல தான், அஜிடேஷன்னா ஷேக் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஷேக் பண்ணுறதுக்கும் டெம்பரேச்சர், pH இதெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்காக ட்ரெயின்ஸ் வச்சுருக்காங்க. ட்ரெயின்ஸ்னால் இந்த மாதிரி பைப்லைன்ஸ், ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்காக பைப்லைன்ஸ் வச்சு வேஸ்ட்டை வந்து வெளியில் எடுத்துக்கிறதுக்காகவும், வேஸ்ட் பயோமாஸ், அப்புறமா மைக்ரோ ஆர்கானிசம் அதுக்குள்ளே இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த கல்ச்சர் மீடியத்தில் கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் ட்ரெயின்ஸ் வச்சுருக்காங்க. Antibiotic production. So antibiotics are chemical substance produced by microorganism which can kill or retard the growth of other diseases causing microbes even in low concentration. So antibiotics எதில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எதுலேருந்து எடுக்கிறாங்க, மைக்ரோ ஆர்கானிசம். எதுக்கு எடுக்கிறாங்க, இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசத்தை சாகடிக்கிறது. எந்த மைக்ரோ ஆர்கானிசம்னா டிசீஸ் காஸ் பண்ணுற அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை சாகடிக்கிறதுக்காக எடுக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து. ஸோ அதை தான் நம்ம ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிறோம். ஸோ ஆன்டிபயோட்டிக் மீன்ஸ் அகெயின்ஸ்ட் லைஃப். ஸோ ஆன்டிபயோட்டிக்னா அகெயின்ஸ்ட் லைஃப்னா இன்னொரு ஆர்கானிசம் மைக்ரோ ஆர்கானிசத்தை சப்ரஸ் பண்ணுது இல்லையா, அதோட லைஃப்பை தடுக்குது இல்லையா, வளர விடாமல். அதனால் ஆன்டிபயோட்டிக்னா மீனிங் என்ன, அகெயின்ஸ்ட் லைஃப். Antibiotics are used to treat disease such as plague, meningitis, diphtheria, syphilis, leprosy, tuberculosis. So antibiotics என்னென்ன டிசீஸ்க்கு ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, பிளேக், மெனஞ்சைட்டிஸ் வந்து பிரெயின் ஃபீவர், டிப்டீரியா உங்களுக்கு தெரியும், சிஃபிலிஸ் வந்து டீல்ஸ் வித் யார் தட் இஸ் சிஃபிலிஸ், அப்புறமா லெப்ரசி, டிபி, இது எல்லாத்தையுமே நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸை யூஸ் பண்ணுறோம். செல்மேன் வேக்ஸ்மேன் டிஸ்கவர்ட் ஸ்டெப்டோமைசின் and was the first to use the term antibiotic in 1943. ஸோ செல்மேன் வேக்ஸ்மேன் தான் ஸ்டெப்டோமைசின் என்றதை கண்டுபிடிச்சாரு. அவர் தான் இந்த ஆன்டிபயோட்டிக் டேர்மை யூஸ் பண்ணார். 1 மார்க்கில் கேட்பாங்க 1943. ஸோ செல்மேன்
Waxman had used the term antibiotic in 1943. எதிலிருந்து antibiotic எடுத்தாரு? ஸ்ட்ரெப்டோமைசின்ல இருந்து. ஸ்ட்ரெப்டோமைசினை டிஸ்கவர் பண்ணது செல்மேன் வாக்ஸ்மேன் தான். ஓகேவா? 1943ல் ஆன்டிபயோட்டிக் என்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான்கோர், அதாவது ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் வந்து ஈஸ்ட், அதாவது ஈஸ்ட் வந்து தட் இஸ் செக்காரோ பாலிஃபோரா எர்சித்ரியா, இதில் வந்து 7264 கோடிங் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து எரித்ரோமைசின் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. While working on Staphylococcus bacteria, Alexander Fleming observed a green mold growing in one of his unwashed culture plates, around which Staphylococci could not grow. இப்போ அவர் வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியாவில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்றவர். அவர் தான் பெனிசிலின் என்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சார். ஸோ அவர் வந்து ஒரு பிளேட் வந்து ஒரு க்ரீன் மோல்டு வளர்ந்துட்டு இருந்தது. க்ரீன் மோல்டுனா ஃபங்கை. ஸோ அந்த அன்வாஷாக வச்சுட்டு இருந்தால் தானே ஃபங்கஸ் வளரும். அந்த ஃபங்கஸ் வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த பிளேட்டில் எது வளரலை? ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியா வளரலை. ஸோ he found that it was due to a chemical production produced by the mold, and he named it as penicillin, which was the first antibiotic discovered by Alexander Fleming in 1926. ஸோ அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, அந்த மோல்டில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கெமிக்கல் இருக்குது, அதனால தான் இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் அதில் வளரல. அந்த கெமிக்கலுக்கு பேர் வந்து பெனிசிலின்னு பேர் வச்சார். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் in 1926. Penicillin is produced by fungus Penicillium notatum and Penicillium cryogenum. ஸோ எதுலேருந்து எடுத்திருக்காங்க இந்த பெனிசிலின் என்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை? Penicillium notatum and Penicillium cryogenum. It is a bactericidal. Bactericidalனா பாக்டீரியாவை மட்டும் கில் பண்ணும் இந்த ஆன்டிபயோட்டிக் in action and inhibits the synthesis of bacterial cell wall. ஸோ இது பாக்டீரியல்சைடல்னா பாக்டீரியாவை மட்டும்தான் கில் பண்ணணும், அண்ட் பாக்டீரியல் செல் வால் சிந்தசைஸை தடுக்குது. இது ரெண்டு ஃபங்க்ஷன். அதாவது பெனிசிலினோட ஃபங்க்ஷன் வந்து பாக்டீரிசைடல்னா பாக்டீரியாவை கில் பண்ணுது, ரெண்டாவது செல் வால் சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியாவை தடுக்குது. ஸோ இது வந்து பெனிசிலியம் டேப்லெட்ஸ். அதாவது பெனிசிலியம், இட் இஸ் an antibiotic. Penicillin is also referred as queen of drugs, and its full potential as an effective antibiotic was established much later by the Ernest Chain and Howard Foray when they treat the wounded soldiers in World War II with penicillin. ஸோ இந்த பெனிசிலினை ஓட எஃபெக்டை கண்டுபிடிச்சதுனால இதை குயின் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொன்னாங்க. வேர்ல்டு வார் 2ல் பெனிசிலினை யூஸ் பண்ணாங்க. யாருன்னா எர்னஸ்ட் செயின் அண்ட் ஹோவர்ட் ஃபோரே. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க ட்ரீட்டும் பண்ணாங்க. அதனால் அவங்க பென்சிலினை குயின் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு பேர் வச்சாங்க. Fleming, Chain and Florey were awarded the Nobel Prize in 1942 for the discovery of penicillin. ஸோ இந்த பெனிசிலினை கண்டுபிடிச்சதுனால இவங்க 3 பேருக்கும், அதாவது ஃப்ளெமிங், செயின் அண்ட் ஃபோரே 3 பேருக்குமே நோபல் ப்ரைஸ் கிடைச்சது. 1945ல் 1 மார்க்கில் கேட்கலாம். Antibiosis is the property of antibiotic to kill the microorganism. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தில் வச்சு இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசத்தை சாகடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஆன்டிபயோசிஸ். ஆன்டிபயோசிஸ்னா ஆன்டிபயோட்டிக்கோட ப்ராப்பர்ட்டி டு கில் த மைக்ரோ ஆர்கானிசம். 2 மார்க்கில் கேட்கலாம். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் acts against a wide range of disease causing bacteria. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்னா ஒரு ரொம்ப நிறைய அதாவது பாக்டீரியாவால் உருவாகிற நோய் எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணும், நோய் வரவிடாமல் தடுக்கும். அப்படிப்பட்ட ஆன்டிபயோட்டிக்கை ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க. நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் ஆர்
active against a selected group of bacterial types. So broadனா விரிவடைந்த நிறைய பாக்டீரியாவை சாகடிக்கும். நேரோனா குறிப்பிட்ட பாக்டீரியாவை மட்டுமே தாக்கும் செலக்டட் குரூப். ஸோ அப்போனா அது வந்து நேரோ ஸ்பெக்ட்ரம், ப்ராட் ஸ்பெக்ட்ரம். ஸோ இவங்க தான் பெனிசிலியம் கண்டுபிடிச்சவர் ஃப்ளெமிங். ஸோ எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு, அவரோட லேபு எப்படி இது பார்த்துருக்காங்க, எப்படி வளர்ந்துருக்கு, இந்த இடத்துல அவர் காட்டியிருக்கார் த க்ரீன் மோல்டு. ஸோ இதெல்லாமே. அண்ட் இது வந்து பெனிசிலினோட ஸ்ட்ரக்சர். அண்ட் இது வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியா. ஸோ hypersensitive reaction is the major problem with the use of penicillium, resulting in nausea, vomiting, wheezing, and ultimately cardiovascular collapses. To check the sensitivity reaction, doctors use a needle to prick the forearm of the patient to give a weak dose of penicillin. An itchy red region in the forearm is an indication that the patient is allergic to penicillin. So this test is important before administrating of the penicillin to a patient. So penicillin ஆல hypersensitive reaction நடக்கும். ஸோ பென்சிலின் இப்போ டாக்டர் வந்து பென்சிலின் போடணும்னா சில பேஷண்ட்ஸுக்கு வந்து அந்த பென்சிலின் இன்ஜெக்ஷனால் அலர்ஜி ஏற்படும். அதாவது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம், நாய்ஸியான வாமிட்டிங் சென்சேஷன், இல்லை வாமிட்டிங்கே வந்துடலாம், இல்லை வீசிங் வரலாம், இல்லை கார்டியோவாஸ்குலரே அரெஸ்ட் ஆகிற மாதிரி ஏதாவது கொலாப்ஸ் ஆகி விழற மாதிரியும் இருக்கும். அதனால டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஃபோராம், அதாவது முன்கை இருக்கு இல்லையா, அதில் வந்து லைட்டாக பென்சிலினை வச்சு ஸ்ப்ரிக் பண்ண ஒரு ஊசி, அதாவது ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க, ப்ரிக் பண்ணி விடுவாங்க. ஸோ அதில் வந்து லைட் டோசேஜ் ஆஃப் பென்சிலின் போட்டிருப்பாங்க. அப்போது இச்சி நம்மளுக்கு நமைச்சல் ஏற்படுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அப்போது அந்த பேஷண்ட் வந்து அலர்ஜிக் டு த பென்சிலின். ஸோ பென்சிலின். ஸோ இதை வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட், அதாவது இது வந்து பேஷண்ட்டுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு பார்ப்பாங்க, டாக்டர்ஸ் யூஸ்வலாக பண்ணுவாங்க. இப்போ எந்த ரியாக்ஷன் இல்லைன்னா ஃபர்தர் டோசேஜ் கொடுப்பாங்க, ரியாக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிசனை கொடுப்பாங்க. Tetracycline is a broad spectrum bacteriostatic antibiotic that inhibits the microbial protein synthesis. So tetracycline ஒரு type of antibiotic தான். இவங்க broad spectrum bacteriostaticனா பாக்டீரியாவோட growth கம்மிப்படும். ஸோ டெட்ராசைக்ளினோட எஃபெக்ட் என்ன, பாக்டீரியாவோட growth கம்மி பண்ணும். அதாவது பாக்டீரியோஸ்டாட்டிக்னா பாக்டீரியாவோட growth கம்மி பண்ணுது. ஸோ இதனால் மைக்ரோபியல் ப்ரோட்டீன் சிந்தசிஸை சப்ரஸ் பண்ணும். இந்த டெட்ராசைக்ளின் வந்து மைக்ரோபியல் ப்ரோட்டீன் சிந்தசிஸை கம்மி பண்ணுது, அதாவது தடுக்குது, இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ டெட்ராசைக்ளின் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பாக்டீரியோஸ்டாட்டிக். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா மைக்ரோபியல் ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுது, சப்ரஸ் பண்ணுது. Chlorotetracycline, it is the first antibiotic of this group isolated from the culture of Streptomyces aerofaciens. So Streptomyces aerofacienல இருந்து first antibiotic வந்து chlorotetracycline. Streptomycin is a broad spectrum antibiotic isolated from Actinomyces Streptomyces gigrus. ஸோ ஸ்டெப்டோமைசினும் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் தான். இது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஆக்டினோமைசிஸ் ஸ்டெப்டோமைசிஸ் கைக்ரஸில் இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பாக்டீரியல்சைடல் அகெயின்ஸ்ட் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ். இந்த ஸ்டெப்டோமைசின் வந்து பாக்டீரியோசைடல்னா பாக்டீரியாவை கில் பண்ணுது. ஸோ கிராம் பாசிட்டிவாக இருந்தாலும் கிராம் நெகட்டிவாக இருந்தாலும் இது சாகடிக்குது. ஸோ இந்த ஸ்டெப்டோமைசினை யாருக்கு கொடுப்பாங்க, எந்த நோய் வந்தால் கொடுப்பாங்கன்னா, அதாவது எந்த பாக்டீரியா வந்ததுன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், டிபி உருவாக்குற அந்த பாக்டீரியாவை சாகடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் சச் அஸ் எரித்ரோமைசின், குளோரோமைசின், கிரிசோஃப்ளோவின், நியோமைசின், கெனாமைசின், பாக்ட்ரிசின் எக்ஸெட்ரா ஆர் ஆல்சோ ஐசோலேட்டட் ஆஸ் மைக்ரோபியல் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இந்த மேலே படித்த இந்த எரித்ரோமைசின், குளோரோமைசின், கிரிசோஃப்ளோவின், நியோமைசின், கெனாமைசின், பாக்டீரியோமைசின் இது எல்லாம் கூட மைக்ரோப்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இதையும் நம்ம மைக்ரோபியல் ப்ராடக்ட்ஸாக சேர்த்துக்கலாம். ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். Antibiotic resistance occurs when the bacteria develop the ability to defeat the drug
designed to kill or inhibit their growth. It is one of the most acute threat to the public health. ஸோ இப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம், கரெக்டாக கோர்ஸ் முடிக்கலனாலும், ஸோ அப்படியே இது பண்ணாலும், ஸோ ஃப்யூச்சரில் ஒரு தலைவலி ஃபீவர்னா கூட மெடிசன் இப்போ நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துக்கிறோம், தலைவலியாக ஒரு மாத்திரை போடுறோம். ஸோ இதனால் அந்த பாக்டீரியாவும் எவல்யூஷன் ஆகுதுலையே, அந்த பாக்டீரியாலையும் எவல்யூஷன் நடந்தால் அதுவும் ரெசிஸ்டண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம எந்த ட்ரக் எடுத்தாலும் தலைவலி ஃபீவர் இந்த மாதிரி எந்த இது வந்தாலும் வேலை செய்யாமல் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய த்ரெட்டாக ஃப்யூச்சரில் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அந்த பாக்டீரியா வந்து அந்த ரெசிஸ்டண்ட்டை உருவாக்கிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ இது பப்ளிக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் is accelerated by the misuse and overuse of antibiotics as well as poor infection prevention control. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆகும்னா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸை ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், பட் கம்ப்ளீட் பண்ணாமல் பாதிலேயே விட்டுறோம். ஸோ இதுவும் ஒரு காரணம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட், ஆன்டிபயோட்டிக் ஷுட் பி யூஸ் only when prescribed by a certified health professional. நான் சொன்னல டாக்டர்ஸ் prescribe பண்ணுறது தான் நம்ம எடுத்துக்கணும். So when the bacteria become resistant, the antibiotics cannot fight against them and the bacteria multiply. So அந்த ஆன்டிபயோட்டிக் போயிட்டு பாக்டீரியாவோட growth தடுக்கணும். ஆனால் இந்த பாக்டீரியா ரெசிஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணிடுச்சுன்னா ஆன்டிபயோட்டிக்கால் வேலை செய்ய முடியாது. ஸோ இதனால் பாக்டீரியா மல்டிப்ளை ஆகும். ஸோ நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் ஓவர் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நேரோ ஸ்பெக்ட்ரம் பெட்டர் தேன் த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸை விட. ஸோ தே எஃபெக்டிவ்லி அண்ட் அக்யூரேட்லி டார்கெட் த ஸ்பெசிஃபிக் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம் அண்ட் ஆர் லெஸ் லைக் டு காஸ் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இவங்க வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணுறாங்க, அதாவது நேரோ ஸ்பெக்ட்ரம் வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்தை தான் காஸ் பண்ணி அதை ரெசிஸ்டண்ட்டை உருவாக்குறாங்க. சூப்பர் பக் இஸ் டேர்ம் used to describe the strains of bacteria that are resistant to the majority of antibiotics commonly used in the drugs. ஸோ இந்த சூப்பர் பக்ஸை வந்து நிறைய ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இந்த சூப்பர் பக் ஸ்ட்ரெயின்ஸாக இருக்காங்க, அவங்க ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட், அதாவது என்ன நடக்குது, சம் பாக்டீரியா இன் ஹியூமன் பாடி ஆர் ட்ரக் ரெசிஸ்டன்ட். அது ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஹியூமன் பாடியில் சில பாக்டீரியா இருக்குது, அது ட்ரக் நம்ம என்னதான் மாத்திரை எடுத்தாலும் சரியாகாமல் இருக்குது, ஏன்னா அவங்க ரெசிஸ்டண்ட் ஆகிட்டாங்க. செகண்ட் ஸ்டேஜ், that is antibiotics kills the bacteria but not those resistant to drugs. ஸோ ஆன்டிபயோட்டிக் வந்து பாக்டீரியாவை சாகடிக்கும், ஆனால் அது ட்ரக்குக்கு ரெசிஸ்டண்ட்டாக இல்லை, ட்ரக்ஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது பட் நாட் தோஸ் ரெசிஸ்டன்ட் டு ட்ரக்ஸ். ஸோ ட்ரக்கால் இல்லை, ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பாக்டீரியாவை கில் பண்ணுது, ஆனால் ரெசிஸ்டன்ட் டு ட்ரக்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, த ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா தட் ஹாவ் ஸ்பேஸ் டு மல்டிப்ளை. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக சாகடிக்கலை. இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா இருக்குல்ல, எதிர்த்து இந்த ஆன்டிபயோட்டிக்கே எதிர்த்து நின்று இருக்கிற பாக்டீரியா இங்கே கொஞ்சம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் இடம் இருந்தாலும் திரும்பியும் மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்குது. ஸோ த பாக்டீரியா கேன் ஈவன் transfer their drug resistant to other bacteria. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த செத்து போன மாதிரி பாக்டீரியா இருக்குல்ல, சில பாதி செத்து சாகாமல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியுது. அதாவது கொஞ்சம் நோஞ்சானா இருக்கிற பாக்டீரியாவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பாடியில் எவ்வளோ வேலை செய்யணுமோ செய்யுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குது. நார்மல் ஹெட்டேக் ஃபீவர்க்கெல்லாம் டேப்லெட்ஸ் எடுத்திங்கன்னா ஃப்யூச்சரில் கரெக்டாக, அதாவது நம்மளோட ஓன் மெடிக்கேஷன் எடுத்திங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுவே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ இது ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு. இப்போ பாக்டீரியா வைரஸஸ் எல்லாம் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்தாங்கன்னா எப்படி நம்ம ஹியூமன் பீயிங்ஸை காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.